காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவனின் இறுதி ஊர்வலம் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் புறப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். இறுதி சடங்கு ஊர்வலம் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? திரையில் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை, கரூர் MP ஜோதிமணி அவர்களை பார்க்க முடிகிறது. வேறு யாரெல்லாம் ஊர்வலத்தோடு பின்தொடர்ந்து வருகிறார்கள்? விவரங்கள் என்ன? மறைந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் காலமானார். கடந்த மாதம் 11ஆம் தேதி மணப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடலுக்காக காலமானார். அவரது உடல் இறுதி சடங்குக்காக நேற்று காலை முதல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இன்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் அவருடைய இல்லத்தை இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில் இறுதி ஊழமானது தற்போது அரசு மரியாதையுடன் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது. அவருடைய இல்லத்தில் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருந்து ராமவரம் LNT காலனி பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு பகுதிக்கு கொண்டு வர செல்லப்படுகிறது. அங்கு அவருக்கு அரசு மரியாதை குண்டு முழங்க 21 குண்டு முழங்க ஆவலியர் ஆணையராக ஆம்டு போலீஸ் அவர்களால் அரசு மரியாதை செய்யப்பட்டு அங்கு அவருக்கு உடல் தகனமானது நடைபெற்றுகிறது. இந்த ஊர்வலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், கரூர் MP ஜோதிமணி உள்ளிட்டோர் ஊர்வலத்தில் வருகிறார்கள். அந்த கட்சி தொண்டர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கல்லீர் மல்க இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதை காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இறுதி ஊர்வலமானது சுடுகாட்டு பகுதியாக அமைந்திருக்கிறது. அதன் பின்பு இங்கே இரங்கல் கூட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இந்த இரங்கல் கூட்டத்தில் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். அரசு மரியாதை முடிந்த பின்பு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கூடிய அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் அவரை பற்றி இந்த இரங்கல் கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக அவர் உடல் தகனமானது இந்த சுடுகாட்டில் நடைபெறுவது சரியாக 6 மணி அது உடல் தகனம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.